நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. நான் யூஸ் பண்ணது சாதாரண பட்டன் போன். ஐ அம் நாட் ஏ யூடியூபர். நான் திருப்பி சொல்ல வரேன், ஐயோ ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி? யூடியூபர் நான் எந்த ஆடிஷனும் அட்டன் பண்ணல. நான் யூடியூபரே கிடையாது. சோசியல் மீடியா எல்லா கான்டாக்ட விட்டு ஒதுங்கி இன்னைக்கு அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இன்டர்வியூ 2 இன்டர்வியூ 10 இன்டர்வியூட போர் அடிச்சிரும். என்னோட இன்டர்வியூ 500 சேனல்ஸ் விடாம எல்லாமே ஹிட்னே டெவலப் ஆக 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 ட்ரோல் அதிகமாகுதுப்பா. பட் அத பத்தி நான் கொஞ்சமாவது மண்டையில ஏற வேண்டாம். ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தியாவது இருக்கணும். கவலையப்படல. எவ்வளவு வந்தாலும் தைரியமா மறுநாள் வீடியோ போடுவேன். நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆக முடியாது. ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன? உண்மையா சொல்ல வரேன். போல்டா வந்து என்னோட பதிவை, அது என்னோட குணப்பா, யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். தாமு, இந்த நாய் இங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு குத்து ஆகி போடு. உனக்கு இவருக்கு ஆகாதுல்ல, இங்க நிக்காத இடத்த காலி பண்ண. பதிவு பண்ணி போட்டேன். அதே என்ன பண்ணாங்க, அவரை தப்பா பேசினாரு. இவர கடைசியில நான் தும்னா கூட நியூஸ் சொல்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான். போனா பொதுன்னு விட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். என்னோட உடம்பு அகண்ட உடம்பு, லைட்டா தொப்பா இருந்தாலும் அதுவும் அழகுதான். தமிழ் கலாச்சாரமான முகம். நான் அப்படிதான் எல்லாருக்கிட்டையும் பதிவு பண்ணேன். அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா, பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டி. எனக்குமே ரொம்ப லீனா இருந்தா யாரையும் பிடிக்காது. கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு பார்க்க அழகா இருந்தா தான் பிடிக்கும். இப்ப சிங்கிளா இருக்கும்பா, அது ஒரு வகையான கவலை தான். சோ ஒரு நல்ல லைஃப் அமையணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்லாதவன். எனக்கு வேண்டியதில்ல 8 மணி நேரம் தூக்கம், பூஞ்சோலு கிராமத்தில் ஒரு அழகான ராட்சசி. அது போதும் சார் எனக்கு. அதான் எல்லாமே இருந்தாலுமே கிடைக்காம உங்களுக்கு அப்படி அமையாதப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? லைக் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு.